Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம இப்போ யூடியூப்லேயே வந்துட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து இப்போ நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேவா? இது வந்து டெஃபினெட்லி உங்கள் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் என்ன கவர் பண்ணியிருக்கோம், பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், adverb, preposition, conjunction, articles இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் டிடெக்ஷன், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சினனம்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு டீடைல்டு சொல்யூஷன் வீடியோ ஒரு பிவைக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்தோம். 25 கொஷின்ஸுமே நம்ம அதில் கவர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஓரளவு டாபிக் வைஸும் பார்த்தாச்சு, பேசிக் வீடியோஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம படிச்சதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிவைக்கு கொஷின்ஸ்லேருந்து டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டெய்லி நம்ம வந்துட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சீரிஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டெய்லியுமே ஒரு டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து பிவைக்யூலேருந்து வரும். ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை பார்க்கறதுனால, அப்ளை பண்ணுறதுனால இது உங்களுக்கு மறக்காது. உங்கள் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம இப்படி தான் கொண்டு போகிறோம். டெஸ்ட் சீரிஸ் வரப்போகுது. ஓகேவா? இடையில இடையில ஏதாவது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸுமே உங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு என்ன பிளான் இருக்குது அப்படின்னா, மார்க் டெஸ்ட் கொண்டு போகலாம் அப்படின்னு. ஒரு 5 மார்க் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரியல் எக்ஸாம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் எப்படி இருக்கு, 2024 நடக்கிற எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த மாடல்ஸ் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் அந்த மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்லேயே வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஆப்லேயே வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அதில் இங்கிலீஷ் மார்க் அப்படி இல்லைன்னா ஓவரால் மார்க் டெஸ்ட்ல இருந்தே கூட நம்ம இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் எடுத்து அதுலேருந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதில் 5 days 5 மார்க்ஸ் ஒரு கண்டினியூஸாக இருக்காது. ஆனால் 5 மார்க்ஸ்னால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரியல் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஐடியாஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஐடியாஸ் இருக்குது. அதுக்கு இது வந்து ஃபுல் மார்க். இந்த ஃபுல் மார்க் போகிறதுக்கு முன்னாடி செக்ஷனல் மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் இந்த டெஸ்ட் சீரிஸ். இந்த ஃபுல் மார்க் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா டாபிக்ல இருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ், நம்ம ரியல் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம 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 இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது நம்ம யூடியூப்ல டெய்லியும் போகும். ஆப்பில் லைவ் டெஸ்ட் கொண்டு வரலாம்னு ஒரு பிளான் இருக்குது. ஆப்பில் லைவ் டெஸ்ட் கொண்டு வரலாம்னு பிளான் இருக்குது. அதுக்கான கண்டென்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் இன்னும் வீடியோஸ் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான கண்டென்ட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் அது வரைக்கும் யூடியூப்ல இருக்கிற டெஸ்ட் சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் லைவ் டெஸ்ட் போகலாம். லைவ் டெஸ்ட் போகும்போது இன்ட்ராக்ஷன் நல்லாவே பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் டவுட்ஸை நீங்கள் அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப் டவுன்லோட் பண்ணவங்க அண்ட் ஆல்சோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க 2 பேர்த்துக்குமே நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நம்ம ஆப்பில் லைவ் டெஸ்ட் வித் இன்ட்ராக்ஷன்ஸோடு நம்ம கொண்டு போக முடியும். டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இன்னையிலேருந்து டெஸ்ட் சீரிஸ் டெய்லி வரப்போகுது. Day 1, Day 2, Day 3 இந்த மாதிரி வந்து வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ். இதுலேயே வந்து உங்களுக்கு கோர்ஸும் இருக்கும், டெஸ்ட் சீரிஸும் இதுலேயே இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதுலேயே இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இல்லை மேம் எனக்கு கோர்ஸ் வேணாம், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை மேம் எனக்கு கோர்ஸும் வேணும், டெஸ்ட் சீரிஸும் வேணும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுலேயே டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. இல்லை டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேண்டாம். இதுலேயே டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து கோர்ஸையும் வாங்கிட்டு டெஸ்ட் சீரிஸும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ், டெஸ்ட் சீரிஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். 1 year வேலிடிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே. ஸோ அகைன் நான் சொல்றேன். ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்குனவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேணாம். உங்களுக்கு அதிலேயே இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும். கோர்ஸ் வாங்காதவங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும். எனக்கு இங்கிலீஷ்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படி ஃபீல் பண்றவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? 2மே 1 இயர் வேலிடிட்டி தான். ஓகே. ஓகே நெக்ஸ்ட். இப்போ பாருங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ள போலாம். டெஸ்ட் சீரிஸ் டே 1. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எரர். இதுல வந்துட்டு உங்களுக்கு எரர் தான் இருக்க போகுது. 10 கொஷின்ஸ். ஸோ 10 கொஷின்ஸ் டெய்லி 10 கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு எவ்ரி டாபிக்ல இருந்து கொண்டு போகலாம். அண்ட் தென் ஃபுல் மார்க் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், கிராமட்டிக்கல் எரர் இருக்குதான்னு அவங்க கேட்குறாங்க. கொஷின் பாருங்க. டோன்ட் யூ திங்க் திஸ் பேக் இஸ் டூ பிக் டு கேரிட்? டோன்ட் யூ திங்க் திஸ் பேக் இஸ் டூ பிக் டு கேரிட்? இந்த பேக் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு உனக்கு தோணலையா? உனக்கு ஃபீல் ஆகலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டோன்ட் யூ இங்கே என்ன இருக்கு? டூ ஃபார்ம் இருக்கு. டூ ஃபார்ம் என்னென்ன? டூ, டிட், டஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ ஃபார்முக்கு V1 verb யூஸ் பண்ணணும். ஸோ do not you think. திங்க் என்ன? V1 verb தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திஸ் பேக். திஸ் வந்து எதை சொல்ல? ஒரு நவுனை தான் மென்ஷன் பண்ணும். திஸ் பேக். பேக் வந்து சிங்குலர், ஸோ அதனால இஸ். ஓகே. டூ பிக். பிக் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். இந்த டூ வந்து ஒரு ஆட்வர்ப். இது வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? டூ. டூக்கு அப்புறம் கேரி. டூக்கு அப்புறம் என்ன வரணும் ஆக்சுவலி? டூக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ஒரு V1 verb வரணும். இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, கேரீடுன்னு இருக்கு. ஆக்சுவலி இதோட verb family என்ன? verb family என்னன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அந்த verb forms 5யுமே நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ கேரி, கேரிட், கேரியிங், carries. ஓகேவா? This is V1, V2, V3, V4 and V5. ஓகேவா? ஸோ 2க்கு அப்புறம் என்ன வரணும்? ஆக்சுவலி இந்த V1 verb வரணும். பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இந்த V2 verb மென்ஷன் பண்ணியிருக்காங்க. This is wrong. Carried வரக்கூடாது. Carry. ஓகேவா? ஸோ don't you think this bag is too big to carry? To carry வரணும். Carried. இதில் தான் வந்துட்டு எரர் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல எரர் இருக்கு. இது வந்து என்ன எரர்? இது என்ன எரர் அப்படின்னா இது வந்து ஒரு verb எரர். இந்த கொஷின்ல verb எரர். ஓகேவா? ஸோ நம்மளோட கோர்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா எரர் டிடெக்ஷன் எங்களுக்கு ஃபைன் பண்றது தான் மேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ரேண்டமா நம்ம ஒரு 15 கொஷின்ஸ் 20 கொஷின்ஸ் அப்படின்னு ரேண்டமா எரர் டிடெக்ஷன் சால்வ் பண்றதை விட பர்டிகுலரா அந்தந்த டாபிக்ல விச் மீன்ஸ் நவுன் எரர் ஸ்பாட்டிங், ப்ரினவுன் எரர் ஸ்பாட்டிங், ஆட்ஜெக்டிவ் எரர் ஸ்பாட்டிங், வேர்ப் எரர் ஸ்பாட்டிங், ஆட்வர்ப் எரர் ஸ்பாட்டிங், இது மாதிரி டென்ஸ் வரைக்கும், டென்ஸ் கண்டிஷனல் எரர் ஸ்பாட்டிங் வரைக்குமே கொண்டு போகலாம் அப்படின்னு நவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நாள் அப்லோட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நவுன் எரர் ஸ்பாட்டிங் ப்ரொவைட் பண்ணியாச்சு, அப்லோட் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இது மாதிரி எல்லா டாபிக்கும் கொடுங்க, இது ஈஸியா இருக்கு, இது இப்படி நாங்க அதாவது அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த டாபிக் நம்ம லேர்ன் பண்ணும்போது ஈஸியா எங்களால எரர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட கோர்ஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல வந்துட்டு verb error. இந்த கொஸ்டின்ல verb error. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. I ordered an online gift for my friend at her birthday. I ordered. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆன்லைன்ல கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதான் சொல்றாங்க. ஸோ ஐ ஆர்டர்ட் இது வந்து எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? அண்ட் ஆன்லைன் கிஃப்ட். ஆன்லைன் கிஃப்ட் இதனால இது வந்து என்ன? ஆர்டிகல். கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்காக. அட் ஹர் பர்த்டே. அட் ஹர் பர்த்டே. பர்த்டே டேஸ்க்கு என்ன வரணும்? டேஸ்க்கு வந்து ஆக்சுவலி எந்த ப்ரெப்போசிஷன் வரணும் அப்படின்னா ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் வரணும். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெட்னஸ்டே, ஆன் தர்ஸ்டே,
ஆன் ஃப்ரைடே, ஆன் சாட்டர்டே. இந்த மாதிரி டேஸுக்கு நம்ம வந்து ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பர்த்டே அப்படின்றது ஒரு டே தானே. ஸோ டேக்கு என்ன வரணும் அப்படின்னா அட் ஹர் பர்த்டே இல்லை, ஆன் ஹர் பர்த்டே. அட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸுக்கும் அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் அப்படின்னு நியர்பை ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணும்போது அட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன், பர்த்டேக்கு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும், அட் இல்லை. ஸோ இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஆர்டர்ட் அண்ட் ஆன்லைன் கிஃப்ட் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஆன் ஹர் பர்த்டே. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. வில் யூ லிசன் மீ வென் ஐ டெல் யூ த டீடைல்ஸ்? நான் டீடைல்ஸ் சொல்லும்போது நீ என்ன லிசன் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிசன் பண்றியா? ஓகேவா? வில் யூ லிசன் மீ, will you listen me when I tell you the details? ஓகே, will வந்ததுனால என்ன will, shall, can, could இது மாதிரி மாடல்ஸ்க்கு எல்லாமே என்ன யூஸ் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் V1 தான் யூஸ் பண்ணணும். will you listen, listen வந்து V1 தான். ஓகேவா? will you listen, இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். listen me. ஆக்சுவலி இந்த வேர்ட்ஸ் பக்கத்துல இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும் ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? லிசன் மீ அப்படி இல்லை, லிசன் டு மீ. I am listening to the class. I am listening to the class. நான் வந்து கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசும்போது லிசன் பக்கத்துல எப்பவுமே டு வரணும். லிசன், லிசன்ட், லிசன்ட், லிசனிங், லிசன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே will you listen me இல்லை, will you listen to me. will you listen to me when I tell you the details? நான் டீடைல்ஸ் சொல்லும்போது நீ என்ன லிசன் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே லிசன் மீ இல்லை, லிசன் டு மீ. நெக்ஸ்ட் பாருங்க. if there had not been such a long queue, I could have returned back by 11 AM. Okay. லாங் கியூ இல்லை அப்படின்னா நான் வந்து 11 AM நான் வந்து வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன எரர் இருக்கு பாருங்க. இங்க என்ன ஆக்சுவலி அப்ளை ஆகிருக்கு? கண்டிஷனல்ஸ் தான் இங்க அப்ளை ஆகிருக்கு. if there had not been such a long queue, இவ்வளோ லாங் கியூவா இல்லை. இது எப்படி இருக்கு? பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது வந்துட்டு என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட். had been பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும்போது இங்கே வந்துட்டு எப்படி வரணும்? அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வரணும். ஸோ could have returned, இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது இப்படி வரும்போது இதுவும் இப்படி தான் வரணும். திஸ் இஸ் வாட் கண்டிஷனல்ஸ். இப்படி இல்லைன்னா நான் இப்படி வந்திருப்பேன், இப்படி இருந்திருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன், அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் இஸ். So if there had not been such a long queue, I could have returned back by 11 AM. So இது வரைக்கும் ஓகே. if there had not been such a long queue இல்லைன்னா I could have returned. have வந்ததுனால என்ன? have forms என்னன்னு பார்த்திருக்கோம். have, has, had. இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன்ட் என்ன? V3 தான். ஓகேவா? ரிட்டர்ன்ட் பேக். கைஸ் ரிட்டர்ன்ட் வரைக்கும் ஓகே. ரிட்டர்ன்ட் பேக்னு இருக்கு பாருங்க. ரிட்டர்ன்னாலே திரும்ப வர்றது தான். ஓகேவா? நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான். மறுபடியும் பேக் எதுக்கு? இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங். I'll be back, நான் வருவேன். ரிட்டர்ன்ட், நான் வந்திருப்பேன். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். சேம் மீனிங்கை சேம் டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இதுக்கு இங்கே வந்து என்னன்னா, இது வந்து என்ன எரர் அப்படின்னா, இது வந்து ஒரு நவுன் எரர். இது வந்து சூப்பர்ஃப்ளூவஸ் வேர்ட். சூப்பர்ஃப்ளூவஸ் வேர்டு அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி இங்க ஒரு மீனிங் கொடுக்குது, இன்னும் அதிகமான மீனிங் கொடுக்குற மாதிரி, அதிகமான திரும்ப திரும்ப அந்த மீனிங் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் இப்படி சொல்றது ராங். டெஸ்டினேஷனே என்ன? ஃபைனலா ஹேப்பன் ஆகக்கூடியது தான். ஸோ அங்கே நமக்கு மறுபடியும் ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மிங் ஃபியூச்சர், ஃபியூச்சரே என்ன? வர இருக்கிற
எதிர்காலத்தை தான் சொல்ல போகுது. ஓகேவா? ஸோ அகைன் நம்ம வந்து கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினாலே என்ன? பாஸ்ட்டை பற்றி தான் பேச போகுது. மறுபடியும் அங்கே எதுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி? அது தேவையில்ல. ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க லேட்டஸ்ட் அப்டேட். லேட்டஸ்ட் அப்டேட். அப்டேட்னாலே லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு ஆக்ஷன்ஸை தான் பேச போகிறோம். ஸோ அங்கே திரும்பவும் லேட்டஸ்ட் தேவையில்லை. அப்டேட் திஸ் இஸ் எனஃப். ஓகேவா? அதே மாதிரி தான் ரிட்டர்ன்டு பேக் அப்படின்றது ராங். அங்கே வந்து ரிட்டர்ன்டு மட்டும் இருந்தாலே மதி. ஓகேவா? ஸோ இஃப் தேர் ஹேட் நாட் பீன் சச் அ லாங் கியூ ஐ குட் ஹாவ் ரிட்டர்ன்டு பை 11 AM. ஓகேவா? அங்கே நமக்கு பேக் தேவையில்லை. திஸ் இஸ் வாட் நான் இது ஒரு நவுன் எரர். நவுன்லேயுமே இது ஒரு சூப்பர்ஃப்ளூவஸ் எரர். சூப்பர்ஃப்ளூவஸ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. Mr. Chowdhury goes to fly to Germany and France next week. ஓகே ஓகே கைஸ் இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க? சௌத்ரி வந்து ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நெக்ஸ்ட் வீக் போறாங்க. ஓகே ஃப்ளைட்ல அதுதான் ஃப்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அங்க டு ஃப்ளை. ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா நெக்ஸ்ட் வீக் தான் இது நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா இது ஒரு பிளான்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. இது மாதிரி நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த மாதிரி நம்ம பேசும்போது நியர் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பேசும்போது நம்ம ஃபியூச்சருக்கு ஜென்ரலா யூஸ் பண்ற மாதிரி வில், ஷல் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நியர் ஃபிக்ஸ்டு ஃபியூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த டென்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மிஸ்டர் சௌத்ரி கோஸ் டு இல்ல, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். கோஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட். நியர் ஃபியூச்சர், ரீசன்ட் ஃபியூச்சர் இதை வந்து பேசும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ கோஸ் இல்ல, இஸ் கோயிங். மிஸ் சௌத்ரிங்கிறது யார்? ஹீக்கு என்ன வரும்? இஸ் வரும். ஸோ இஸ் வந்ததுனால இந்த மெயின் ஆக்ஷனுக்கு கோயிங். ஸோ மிஸ்டர் சௌத்ரி is going to fly to Germany and France next weekend. ஓகேவா? ஸோ கோஸ் இல்ல, கோயிங் டு. இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. The school usually starts at 8 AM and is closing at 3 PM. ஸ்கூல் வழக்கமா என்ன 8 AM ஸ்டார்ட் ஆகி 3 PM முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன வேர்ட் இருக்கு பாருங்க. யூஸ்வலின்னு ஒரு வேர்ட் இருக்கா? அதாவது யூஸ்வலி, ஜென்ரலி, ஆல்வேஸ், நெவர் இந்த மாதிரி ஆட்வர்ப்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்வர்ப்ஸை எந்த டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்ல இருக்கணும். இங்க பாருங்க. The school usually started, starting, starts. இந்த V1ம் இந்த V5ம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த V1 வந்து ஐவி யூதேக்கும் இந்த V5 வந்து he sheetக்கும் யூஸ் பண்ணுவோம். இதான ரூல். இது V2 இது பாஸ்ட் ஃபார்ம், இது V3 இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது V4 இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இது ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். V1ஐயும் V5ஐயும். இந்த ஸ்கூல் அப்படின்றது நம்ம எதில் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா இட்ல தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ the school usually starts.
இந்த V5 தான் வரணும். இட்ல கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட்ஸ் தான் வரணும். Starts at 8 AM and is closing வராது. is closing தேவையில்ல. And closes. இங்க எப்படி வந்து V5 வரணுமோ அதே மாதிரி closing என்ன close, closed, closed, closing, closes. ஓகேவா? So is closing இல்ல closes. is closing அப்படின்றது present continuous tense. இங்க எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா simple present tenseல தான் யூஸ் பண்ணணும். இங்க எப்படி startsோ அதே மாதிரி இங்க closes. ஓகேவா? So the school usually starts at 8 AM and closes at 3 PM. ஓகேவா? ஸோ இங்கே என்ன எரர் அப்படின்னா இந்த கொஷினில் என்ன எரர் அப்படின்னா டென்ஸ் எரர் ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. நாட் கெட் இன்டு த கார், இட் ஹேஸ் நாட் பீன் கிளீன்ட் இன்சைட். கார் வந்து கிளீன் பண்ணல, காருக்குள்ள போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது செய்யாத, போகாத, அந்த மாதிரி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? Don't play in the garden. Don't play, விளையாடாத. Don't do that. அதை செய்யாத. இந்த மாதிரி நம்ம பேசும்போது do not, don't யூஸ் பண்ணுவோம். இங்க not கிடையாது. இங்க என்னன்னா don't. அதாவது not அப்படின்ற இது வந்து ஒரு adverb. not வந்து எப்பவுமே தனியா வராது. ஒரு auxiliary verb கூட தான் சேர்ந்து வரும். is not, have not, has not, was not, did not, do not, does not, will not, shall not, இப்படிதான் வரும். ஓகேவா? நாட் எப்பவுமே தனியா வராது. ஒரு ஆக்சிலரி ஃபார்ம் கூட தான் அது சேர்ந்து வரும். சேர்ந்து அது எப்படி ஒரு கான்ட்ராக்ஷன்ஸா வரும். ஓகேவா? ஸோ இங்கே நாட் கெட் இன் டு த கார் இல்லை, டு நாட் கெட் இன் டு த கார். டு நாட், டோன்ட் கெட் இன் டு த கார். அதுதான் do not ஓட contractions என்னன்னா don't. do not ஓட contraction don't. So don't get into the car, it has not been cleaned inside. So error எங்க இருக்கு? இதுல தான் error இருக்கு. Next பாருங்க. Have you decided what you want to become when you grown up? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவாகணும்னு நீ டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க ஆக்சுவலி கொஸ்டின் மார்க் வரணும். ஓகேவா? நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்னவாகணும்னு நீ டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஹாவ் யூ டிசைடட், ஹாவ் ஃபார்ம்ஸ்க்கு என்ன வரணும்? V3. அஃப்கோர்ஸ் இது ரைட். வாட் யூ வாண்ட், நீ என்னவாகணும்? டு பிகம், V1 கரெக்டாக தான் இருக்கு. வென், நீ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம். வென் யூ க்ரோன் அப், வென் யூ க்ரோன் அப், வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்றது ஃபியூச்சர்ல தான் அது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர்ல தான் அது நடக்க போகுது அப்படின்னும் போது நம்ம அது பேஸ் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும். க்ரோ, க்ரியூ, க்ரோன், க்ரோயிங், க்ரோஸ். V1, 2, 3, 4, 5. ஓகே, V1, V2, V3, V4, V5 அதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ வென் யூ க்ரோன் அப் கிடையாது. க்ரோன், இது நம்ம க்ரோன் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஹேவ் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே சென்டென்ஸோட மீனிங் என்ன? நீ வந்து பெரிய பையனா ஆனதுக்கு அப்புறம், பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டியா? இது வந்து இனிமே தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வென் யூ க்ரோன் இல்லை, வென் யூ க்ரோ அப், வென் யூ க்ரோ அப். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. Seldom has the discoveries of the world's greatest discoveries like Copernicus or Galileo been forgotten. இதெல்லாம் வந்து மறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ seldom has the discoveries. கைஸ் இங்க பாருங்க, இது வந்து என்ன? இட்ஸ் நெகட்டிவ் adverb. hardly, rarely, scarcely, seldom, never அதெல்லாம். ஸோ இப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆக்ரிமெண்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே என்னன்னா இந்த வேர்ப் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். இந்த வேர்ப் சாரி இந்த நெகட்டிவ் adverb வந்து ஃப்ரண்ட்ல வரும்போது இந்த வேர்ப் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் இந்த சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? verb தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். பாருங்க, seldom has the discovery. சப்ஜெக்ட் இதுதான் சப்ஜெக்ட், இது வந்து verb முன்னாடி வந்துருச்சா? இது வந்து ஒரு நெகட்டிவ் adverb.
ஸோ இப்படி வரும்போது வெர்ப் ஃப்ரண்ட்ல வந்துடும், சப்ஜெக்ட் தான் பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் அதாவது வேர்ப் வந்து சப்ஜெக்ட் முன்னாடி வந்தாலோ சப்ஜெக்ட் பின்னாடி வந்தாலோ சப்ஜெக்டை பொறுத்து தான் அந்த வேர்ப் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் வெர்பும் வந்து சிங்குலர், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வெர்பும் வந்து ப்ளூரல். வெர்பு ஃப்ரண்ட்ல வருது பின்னாடி வருது அது நமக்கு முக்கியம், அது ஓகே, இந்த ரூல்ல அது வருது ஓகே. பட் வந்து வேர்ப் எதை வச்சு ஃபாலோ ஆகும் அப்படின்னா சப்ஜெக்ட் வச்சு தான். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் சிங்குலர், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல். ஸோ இங்கே பாருங்க, த டிஸ்கவரிஸ் அப்படின்றது என்ன? இட்ஸ் ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுனுக்கு அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? ப்ளூரல் வேர்ப் வந்திருக்கணுமா? ஸோ இங்கே ஹேஸ் அப்படின்றது, ஹேஸ் நம்ம எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னா ஹேவ் தான் நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ செல்டம் ஹேஸ் த இல்லை, செல்டம் ஹாவ் த. Seldom have the discoveries of the world's greatest discoveries like Copernicus or Galileo been forgotten. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் தான் என்ன இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, the farmer is cutting the corn which has ripened in the fields. The farmer is cutting the corn which has ripened in the fields. Farmer என்ன பண்றாங்க? Farmer is okay cutting. This is what present continuous. The corn. Okay, corn அப்படின்றது என்ன? திங்ஸ்க்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? எந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? of course which தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து என்ன? whichன்றதுனால இங்க singular, so has. அது எப்படி இருக்கு? has ripened. ripened என்ன? ripened. ripened என்ன? பழுத்து ரெடியா இருக்கு, ரெடி டு ஈட். ஓகேவா? பழுத்து ரெடியா இருக்கு. அது அது அதாவது என்னன்னா அது கார்ன் வந்து ரைப் அப்படின்றது என்னன்னா ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, அதை நம்ம அறுவடை பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அதுதான், அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? கட் பண்றாரு. ஓகேவா? ஸோ த ஃபார்மர் இஸ் கட்டிங் த கார்ன் விச் ஹேஸ் ரைப்பன் இன் த ஃபீல்ட்ஸ். ஓகே, ரைப்பன் அப்படின்றது கரெக்டா? ரைப்போட வேர்ப் ஃபார்ம்ஸ் என்ன? ரைப், ripened, ripened, ripening, ripes. ஓகேவா? this is V1, V2, V3, V4 and V5. ஸோ இங்கே ஹேஸ் வந்ததுனால நம்ம எதை யூஸ் பண்ணணும்? இந்த V3 verbs தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ரைப்பன் ஒரு வேர்டு இல்லை, ரைப்பன்ட், REPENED, ripened. ஓகேவா? So the farmer is cutting the corn which has ripened in the fields. Ripened இல்ல ripened. ஓகேவா? So ripe na ready to eat, ready to pick, ready to eat and ready to pick. ஓகேவா? அதுவே அழுகிடுச்சு அப்படின்றதுக்கு, பழம் அழுகிடுச்சு அப்படின்றதுக்கு rotten, rotten. rotten vegetables. ஓகேவா? அதுதான் வந்துட்டு ராட்டன். ஸோ இங்கே என்ன எரர் இருக்கு பாருங்க, ரைப்பன் இல்லை ரைப்பன்ட். ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது இன்னைக்கு 10 கொஷின்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? 10 கொஷின்ஸ், 10 to 15 கொஷின்ஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும். எவ்ரி டாபிக்ல இருந்து இது வந்து உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி. இது நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வரும். மார்க் டெஸ்ட் நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து நான் கொண்டு வரேன். 5 மார்க்ஸ் வரும். இது வந்து ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இதுல வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் 10 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு டே 1ல டெஸ்ட் சீரீஸ். ஸோ இதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு வரும். ரெகுலராக கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் சீரீஸை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரலாம். இந்த ரூல்ஸ், இந்த கொஷின் அப்படியே வருமான? கொஷின் மேபி கொஷின் வரலாம், பட் இந்த ரூல் அங்கே அப்ளை ஆகி வேற கொஷின்ஸ்ல கூட வரலாம். ஓகேவா?
ஓகே. ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்குனவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேணாம். பிகாஸ் உங்களுக்கு இதுலயே டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் த செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நாளைக்கு டே 2ல அகைன் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வரும். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.